என்னோட நீஸ் என்கிட்ட உங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க. அப்பதான் அவங்க நீங்க இங்க இருக்கீங்கங்கறத நம்புவாங்களாம். உங்க நீஸ் நிறைய விஷயத்த சொல்றாங்களே, ரொம்ப ஸ்வீட்ல. சரி, ஓகே. உங்க நீஸ் என்னோட ஃபேன், என் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. செல்ஃபி என்ன, நான் அவங்க கூட காஃபிக்கு கூட போறேன். ஹவுஸ் தட்? ரியலி? அவங்க என்னோட ஃபேன். You love your niece? Because I love her lot. Pout? Superb. Okay. Brilliant. சான்ஸே இல்ல. போட்டோ எடுத்தாச்சு, இப்ப ஃபார்மை கொடுத்துருங்க. இந்த பேப்பர்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸ். இத நாங்க வெளியே யாருக்குமே கொடுக்க கூடாது. ஆனா நீங்க சொல்றதால, கியாராவோட அம்மா உங்ககிட்ட சொன்னதுனால நான் இந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறேன். கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. பெஸ்ட். ஆனா இந்த ஃபார்ம் உங்களுக்கு எதுக்காக வேணும்னு நீங்க என்கிட்ட சொல்லியே ஆகணும். அது நான் சொல்றேனே. சொல்லு. அது விஷயம் என்னன்னா, கியாரா ஒரு இன்டர்நேஷனல் ராக் கான்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறா. இன்டர்நேஷனல் ராக் கான்சர்ட்டா? ஆமா, அதுவும் குழந்தைகளுக்கான கான்சர்ட். அதுக்காக அபிதான் அவளுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அவளோட ரைட் ஏஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஃபார்ம் தேவைப்படுது மேடம். டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூனும் இருக்குதானே செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கியாரா மட்டும் அந்த ராக் கான்சர்ட்ல பாடிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த உலகமே என்ன சொல்லும்? என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே இந்த லிட்டில் ஸ்டார் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கண்டிப்பா ஒரு நிமிஷம் யோசிப்பாங்கல்ல. அப்புறம் ஒரே நாள்ல இந்த ஸ்கூல் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடு. யோசிச்சு பாருங்க. சரி, நான் இப்பவே ஃபார்ம் எடுத்துட்டு வரேன். Thank you so much. அண்ட் நான் கியாராவோட மம்மிக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன். இல்ல, வேணாம். இப்போ நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. ஐ மீன், நீங்க அப்புறமா அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியல. கான்சர்ட்ல கியாராவோட செலக்ஷன் ஆகுமான்னு தெரியலையே. ஏன்னா ஏஜ் பார் அதுல இருக்கு. அதான் அவ ஏஜ் எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும்ல. இந்த காரணத்துக்காக தான் எங்களுக்கு அந்த ஃபார்ம் வேணும்னு. ஆமாங்க. பி ஃபார் பிரக்யான்னு போட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி அவ போட்ட இந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன். அபி, கை தவறி நீ போன் காலே பண்ணிருக்க. அதுவும் வீடியோ கால் பண்ணிருக்க. சீக்கிரமா கட் பண்ணு. போன் கட் ஆக மாட்டேங்குது. உன் போன் ஹேங் ஆயிடுச்சுடா. இவர் எதுக்கு எனக்கு வீடியோ கால் பண்றாரு? ஒருவேளை ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதை என்கிட்ட காட்ட கால் பண்றாரோ? பிரபா, அபி, சீக்கிரமா போனை கட் பண்ணு. அவங்க மட்டும் இப்ப போன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, 2 நிமிஷத்துல நம்ம பிளான் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பிரபா எந்த பிளான பத்தி பேசுறான்? டேய், போன் கட் ஆக மாட்டேங்குதுடா. நான் என்ன பண்றது? கியாரா விஷயத்துல ஏதோ பிளான் பண்றாங்க. அதை என்கிட்ட கொடு. நீ இருக்கியா அபி? மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். பிரக்யா, நான் உங்க கூட பிறக்காத தம்பி. இருந்தாலும் அபியும் எனக்கு ஒரு வகையில முக்கியம் தானே. பிரக்யா, உங்களுக்கே நல்லா தெரியும், அபியை விட அதிகமா உங்க உறவை தான் நான் பெருசு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் அபிக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். கியாரா அவனோட பொண்ணுதாங்கிறத நான் நிரூபிச்சே ஆகணும். பிரபா, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? அவர் சொல்றதை எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? அவர் உன்கிட்ட அப்படி என்ன சொல்லிட்டாரு? ஒரு தடவை கூட நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லையா? பிரக்யா, நான் என்ன யோசிச்சேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிற விஷயம், இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்புறமா பொறுமையா சொல்றேன். நான் அப்புறமா போன் பண்றேன். பிரபா, போனை வைக்காத. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. ஐம் சோ சாரி பிரக்யா. அபியை நான் எப்படியாவது ஜெயிக்க வச்சே ஆகணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பிரபா, ஹலோ. ஆனா இதுல கியாராவோட ஃபார்ம் இல்ல சார். அப்போ கியாராவோட ஃபார்ம் எங்க இருக்கு? என்னோட இன்னொரு ஆபீஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆபீஸை ரெனோவேட் பண்ணதுனால இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் நாங்க அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சரி, அத வரவேங்களே மேம், ப்ளீஸ். அது என்னன்னா, கியாராவோட அட்மிஷன் ஃபார்ம் கிடைக்கலனா கியாரால கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதானே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ஈவினிங் நீங்க இங்க ஸ்கூலுக்கு வாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க போகலாம். அங்க இருக்கிற அந்த ஃபார்ம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். Thank you so much. மேம், thank you. நாங்க கிளம்புறோம். ஓகே, Thank you. எக்ஸாம் பத்தி மட்டும் இல்ல, கிளாஸ் பத்தியே யோசிக்கணும். நோட் புக்கை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். புக்ஸ மறந்துட்டேன்னா அப்புறம் எப்படி நல்ல மார்க்ஸ் வரும்? இந்த கான்ஃபிடன்ஸை என்னுடைய சூப்பர்மேன் தான் கொடுத்தாரு. நீங்க தயாரா இருங்க, நம்ம எக்ஸாம்க்கு அப்புறம் பார்ட்டி பண்ணலாம். கியாரா, இதுக்கப்புறம் நீ சூப்பர்மேனை ரொம்ப தொல்லை பண்ணாத. அவரு
அவரு பிஸியா இருப்பாரு இல்லையா? இல்ல, அவர் எப்பவும் எனக்காக பிஸியா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு காலையில அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு தெரியுமா? என்ன இன்னைக்கு காலையிலயா? ஆமா, பிரபா அங்கிள் வண்டியில தான் வந்தாரு. சூப்பர்மேன் அங்கதான் இருந்தாரு. வண்டியில வந்தாரா? ஆமா, இதுதான் என்னோட சர்ப்ரைஸ். ஆக்சுவலி லக்கி எதுக்குன்னா, நான் எப்படி ஒரு பொண்ணு எதிர்பார்த்தேனோ அப்படி ஒரு பொண்ணு தான் எனக்கு பிறந்திருக்கா. அன்லக்கி எதுக்குன்னா, எத்தனையோ தடவை நான் அவளை மீட் பண்ணியும் இது வரைக்கும் என்ன அவள் அப்பான்னு கூப்பிடல. எனக்கும் நான் என்ன லக்கி நினைக்கணுமா இல்ல அன்லக்கி நினைக்கணுமான்னு தெரியல. லக்கி என்னன்னா கியாராக்கு அவளோட அப்பா கிடைச்சிட்டாரு. இதுல அன்லக்கி என்னன்னா, நானே கியாரா என்னை விட்டுட்டு அவ அப்பா கூட போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அழுவுறியா அபி? ஏய் இல்லடா, இது ஆனந்த கண்ணீர். சாயந்தரம் அட்மிஷன் ஃபார்ம் கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷத்துல நான் பைத்தியம் ஆயிடுவேன். ஓகே, இப்போ நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பலாம். I can feel you, பிரக்யா. நீ என் பக்கத்துல தான் இருக்க. என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு. அபி, அபி, சாயந்தரத்துக்குள்ள அட்மிஷன் ஃபார்ம் கிடைச்சிரும். நைட்டுக்குள்ள கேராவும் கிடைச்சிருவா. மாமாவையும் அக்காவையும் சேர்க்கறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம். கோவம் வருதா? அழப்போறியா என்ன? இங்க பாரு, இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்கிட்ட கெஞ்சாத. நீ போய் உன் ஃப்ரெண்டு ஆலியா கிட்ட அழு. போய் அவகிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட கொடு. ஏன்னா எப்பவும் உனக்கு அவதான துணையா இருப்பா. ஐ டோன்ட் கேர். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. ஆனா உன்னோட ஆட்டிடியூட் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட இந்த ஆட்டிடியூட நான் உடைக்க தாண்டி போறேன். நான் தான் சொல்றேன்ல, மிஸ்டர் கிங் தான் அவளோட அப்பா. கியாரோட அட்மிஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வராங்களா? பிரின்சிபல் மேம் உங்ககிட்ட ஒரு டீச்சரை பத்தி சொன்னாங்கல்ல, அது நான் தான். நான் கியாரோட அட்மிஷன் ஃபார்மை கொடுக்கறதுக்கு வரல, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கேன். ஒரு விஷயம் உங்களோடது இல்லைன்னா திருடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நமக்கு சொந்தமில்லாத விஷயத்தை எடுக்கிறது தான் திருடுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ண முயற்சியால என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நான் பிரின்சிபல் மேம் கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன்.
கியாரா எந்த ஒரு இன்டர்நேஷனல் கான்சர்ட்டுக்கும் போகலன்னு சொன்னேன். நீங்க சொன்ன எல்லா விஷயமும் பொய்ன்னு சொல்லிட்டேன். இப்ப அவங்க உங்க மேல கோவமா இருக்காங்க. அதோட கியாராவோட அட்மிஷன் ஃபார்மை லாக்கர்ல வச்சு பூட்டிட்டாங்க. அது இனிமே உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. நீங்க என்ன பேசினாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி. அப்படின்னா நீ பிரின்சிபலோட மனசை மாத்திட்டியா? அப்படி நீ என்ன சொன்னு அவங்க ஃபார்மை எடுத்து லாக்கர்ல லாக் பண்ண ஆக்சுவலி பயமா இருக்கா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. கியாரா, நீ, நான் நம்ம 3 பேரும் ஒரே விஷயத்துல இணைஞ்சிருக்கோம். நம்ம ஃபேமிலி. விழியிலே உன் விழியிலே விழுந்தவன் தானடி, உயிருடன் சாகிறேன் பாரடி. கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை, இந்த சோகம் எங்கு சுகமானது, அது வரமாக நீ தந்தது. நீ மறந்தாலுமே உன் காதல் மட்டும் என் துணையாக வருகின்றது. ஆறாத காயங்கள் என் வாழ்க்கை பாடமா, இனி தீயே வைத்து எரித்தாலும் என் நெஞ்சும் வேகுமா. நான் கியாராவை இந்த வீட்டுக்கு வர விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். அமைதியா பேசு தனு, ஓவர் ரியாக்ட் பண்ணாத. நீ இப்படி பேசிட்டே இருந்தன்னு வச்சுக்கே, ஐ ஸ்வேர் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதோட மொத்த பொறுப்பையும் நீ தான் ஏத்துக்கணும் தனு. அப்ப நான் என்ன பண்ணட்டும் ஆலியா, நீயே சொல்லு. என் கண்ணுக்கு முன்னாடி என் லைஃப் அழியறது என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணு. அது வரைக்கும் நீ நார்மலா தான் பிஹேவ் பண்ணி ஆகணும். நார்மலா இரு. அண்ணன் முன்னாடி தப்பி தவறி கூட கியாராவை பத்தி எதுவும் பேசிடாத. உனக்கு கியாராவை பத்தி தெரியுங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது. அண்ட் காம் டவுன் ஃபார் காட்ஸ் சேக். அண்ணனோட பொண்டாட்டியா ஒழுங்கா நடந்துக்க, நார்மல் மனைவியா நடந்துக்க. அப்பதான் அண்ணன் கியாரா மட்டும் திரும்பி வந்தா போதும்னு நினைப்பான். அந்த பிரக்யாவை பத்தி யோசிக்கவே மாட்டான். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டினா ஐ ஸ்வேர் உன்னோட இடத்தை இந்த வீட்ல யாராலையும் பறிக்க முடியாது. என்ன நம்பு தனு, ப்ளீஸ். ஆல் இஸ் வெல். கம். அம்மா, என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. உங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணணுமா? கண்டிப்பா பார்ட்டி பண்ணலாமே. உன் ரூம் எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா கலர்ஃபுல் மேகங்களும் உன்னோட ரூம்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நிஜமாவா? நிஜமாதான், ரொம்ப அழகா இருக்கு. என்ன டார்லிங், உன்னால அந்த லாக்கரை திறக்க முடியுமா? திறந்துருவேன் தான் நினைக்கிறேன். இதை லாக்கர்ல இப்படி போட்டு இப்படி திருப்பி நல்ல வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அழகான முகத்தை பார்க்கணும். ஹாய் சூப்பர்மேன். ஹாய் ஸ்வீட்ஹார்ட். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்க. நானும் எங்க அம்மாவும் பலூன்ஸ் பார்ட்டி பண்றோம். நான் உங்களை இன்வைட் பண்றேன். நீங்க சீக்கிரமா இங்க வந்துருங்க. வந்துருவா. அழகே சுகமா உன் கோபங்கள் சுகமா. ஆமா, வந்துருங்க. நான் வரவா வேண்டாமான்னு முதல்ல உங்க அம்மா கிட்ட கேளு. நீங்க எனக்கு தெரியாம மீட் பண்ணிருக்கீங்களே, அதனால இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கும்போது நீங்க அவங்கள மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்க 2 பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க போறேன். Thank you மா. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க வந்துருங்க. ஏய் கீரா, நான் அதை கேட்கலையே. நான் கேட்டாலும் நீங்க கேட்டாலும் ஒண்ணுதான். ஓகே பை.
நாங்கள் வரக்கூடாது தான் பிரக்யா நினைப்பா. இன்னைக்கே நான் கியராவோட அட்மிஷன் ஃபார்மையும் எடுத்தாகணும். அப்போ தான் அவள் எனக்கு கிடைப்பா. என்னால் வர முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சே ஆகணும். ஆனால் நம்ம மறுபடியும் பார்ட்டி கொண்டாடலாம், ஓகேவா? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் பண்ணலாம். அங்கே இல்லைன்னா வேற இடத்துல. பட் கண்டிப்பாக பார்ட்டி பண்ணுறோம், ஓகே? ஐ ப்ராமிஸ். விடுமா, பிஸியா இருப்பாரு. சரி, பை. பாய். ஐ லவ் யூ. ஆமா, இவங்க எங்க போனாங்க? நமக்கு லாபம் தான். இவ்வளவு பயமா இருந்தா எதுக்காகடா வந்த? த்ரிஷாவை அனுப்ப வேண்டியதானே, அவளாவது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பா. எங்க ஏதோ பெருசா ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சு வந்துட்டேன். டேய், நான் உன்னோட தப்பான வேலைக்காக, நான் உன்னதை ஏத்துக்கிட்டு சப்போர்ட் பண்றதுக்காக வரல. த்ரிஷாவோட தொல்லை இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் மட்டும் வரலன்னு வை, வாழ்நாள் பூரா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா. சரி, இப்ப வந்துட்டல்ல, வந்த வேலையாவது ஒழுங்கா செய்வோம். நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நல்லா செக் பண்ணு, ரூம்ல எல்லா இடத்துலயும் பாரு, எங்கேயும் விடாத. பிரின்சிபலோட கேபின் அங்க இருக்கு, வாசிக்கிறோம் போலாம். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. அவர் உள்ள இல்ல. அவன் உள்ள இல்லைன்னா என்னையே நீ உள்ள போக விட மாட்டேங்கிற? இது என்னோட வீடு. யார் உள்ள வரணும், யார் வரக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அபி என்னோட ஹஸ்பண்ட். அவன் எங்க இருக்கணும், எங்க இருக்க கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் அதை கிளியர் பண்ணிக்க போறேன். தனு ப்ளீஸ். கடவுளே, சீக்கிரமா இவங்க வேலை முடிக்கணும். இவங்க கிட்ட பேப்பர்ஸ் கிடைக்கணும். பேப்பர்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னா யாரா இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துருவா. அவளுக்கு பின்னாடியே பிரக்யாக்காவும் வந்துருவாங்க. அப்புறம் அந்த தனு ஆட்டோமேட்டிக்கா இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அவளால இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். முதல்ல கியாராவை தள்ளி விட்டா, அதுக்கப்புறம் பாட்டியும் தள்ளி விட்டா. அக்கா மாமாக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே அவ ஆபத்து தான். தனுவோட பைத்தியக்காரத்தனத்தை மட்டும் சரி பண்ணவே முடியாது. ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. அவ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகணும். This is too much, Abhi. கியாரா, அம்மா இங்கதான்டா இருக்கேன். ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. ஒண்ணும் இல்லடாமா, நீ தூங்கு. ஒண்ணும் இல்ல செல்லம், தூங்க. உன்னோட கோவத்தை ஏன் மேல காட்டு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா என் பொண்ணை மட்டும் என்னைக்காவது கஷ்டப்படுத்தணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப இங்க இருந்து போ. Lock. Oh my God. ஓ மை காட்னு சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்லாம் இல்லையே. ஓ மை காட். Thank God நமக்கு இந்த லாக்கர் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு பிரக்யா. அவ சொல்லனா தெரிஞ்சிருக்காது. தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போய் தேங்க்ஸ் சொல்லிடு. நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா அந்த பிரக்யா ஒத்துப்பாளா? இதுதான் டெஸ்ட். ஐயோ, ஓபன் பண்ணா லாக் ஆயிடுச்சு. சீக்கிரமா தரடா, நல்லா மாட்டிக்கிட்டோம். நீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஐ நோ. ஆனா நான் தான் இருக்கல, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டாடி உங்களை நல்லா பாத்துக்க சொன்னாரு.
மிஸ்டர் கிங் இல்ல உன்னோட உண்மையான அப்பாவை நினைச்சு டென்ஷனா இருக்கேன்னு எப்படி உன்கிட்ட சொல்றது? ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இவங்க நம்மள மாமியார் விட்டு கூட்டு போறாங்க. என்னது? டேய் நீ அப்படியே டான்ஸ் ஆடு, நான் ஓடுனதும் நீ ஓடு. 1 2 3. என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக டான்ஸ் ஆடுறீங்க? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த மேட்டரை நாம இங்கேயே சால்வ் பண்ணிடலாம்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நாங்க இங்க எவ்வளவு விஷயத்த சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்க. நீ ராக் ஸ்டார் தானே? ராக் ஸ்டார்ஸ் எப்பவுமே கிரிமினல்ஸா மட்டும்தானே அவங்க இருப்பாங்க. உன்ன மாதிரி ராக் ஸ்டார்ஸ்ங்க நடத்துற பார்ட்டிங்கள எல்லாம் நான் பாத்திருக்கேன். பொண்ணுங்க, போதை பொருள் எல்லாமே. இன்ஸ்பெக்டர், நான் எதுவும் சொல்லலங்கிறதுக்காக எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் இல்ல, இன்ஸ்பெக்டர் ஹரி சிங். மரியாதை கொடுத்து பேசு. ஹரி சிங் சார். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத கேட்க மாட்டோம். கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. இவங்களை கூட்டிட்டு வாங்க சார். நீங்க இந்த முதல்ல பண்ண கூடாது. எதுவும் பேசாதீங்க. வாயை மூடிட்டு போங்க. போங்க. அவளுக்கு இத பத்தி தெரியக்கூடாது, இல்லைன்னா எல்லாமே சொதப்பல் ஆயிடும். நீ என்ன தடுத்திருக்க வேண்டியதானே? என்னது? நான் தான் வேண்டாம் அப்பவே சொன்னல. உன் காலில் விழுந்தா நான் தடுக்க முடியும்? கையை பிடிச்சு என்ன நிறுத்தி இருக்க வேண்டியதானே? டேய், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன்னை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்ப எப்படி நீங்க த்ரிஷாவும் அவார்டு வாங்க போற மாதிரி சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப ஓவரா பேசுனீங்களே. அப்போ உங்களை எதிர்த்து என்னால எதுவும் பேசவும் முடியல, அதான் விட்டுட்டேன் அப்படியே. இந்த த்ரிஷா இருக்காளே, அவளை நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். அது சரி, வீட்டுக்கு எப்படி போவ? த்ரிஷா வந்து நம்ம 2 பேரையுமே கூட்டிட்டு போயிடுவா. ஆனா த்ரிஷா பிரக்யா வரதுக்கு முன்னாடி வரணும். உனக்கிட்டப்பா, நீ அவளுக்கு வேண்டியவன், உன்னை வெளியே எடுத்துருவா. ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி என்ன லாக் பண்ணி வச்சிருவா. இல்லடா, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. நீ ஜெயில இருக்கேன்னு பிரக்யாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நீ இங்கேயே இருக்கட்டும்னு விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா வெளியே வரணும்னு நினைப்பாங்க. நீ அவளுக்கு வேண்டியவன் சொன்னதுனால நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஒரு விஷயத்த மறந்துடாத, எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவன் ஒரு தாயும் கூட. ஒரு தாய் தன்னோட குழந்தைய காப்பாத்த என்ன வேணா பண்ணுவா. அவ்வளவு ஏன், மிருகங்கள் கூட தன்னோட குட்டிகளை காப்பாத்த என்ன வேணா பண்ணும் தெரியுமா? பிரக்யா ஒரு மனுஷியாச்சடா. அவங்க அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க ஒரு பொண்ணு. பொண்ணுங்களோட மனசு பத்தி தெரியாதாடா? பெண்கள் காதலிச்சாங்கன்னா கண்டிஷன்ஸே இருக்காது. அவ என் குழந்தைய எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா, அவ காதலால என்ன காப்பாத்துவான்னு சொல்ற? நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல. ஆமா, அவ என்ன காதலிக்கிறானே வச்சுக்கோ. அப்ப எதுக்காக கிங் கூட இருக்கா? நீ பிரக்யாவை காதலிக்கிறியா? உனக்கே தெரியும்லடா. அப்புறம் ஏன் தனு கூட இருக்க? அது நான் சரி விடு, எதுக்காக இதை பத்தி எல்லாம் இங்க பேசணும்? எனக்கு என்னோட மக எப்படியாவது கிடைக்கணும். அதனால பிரக்யாக்கு நம்ம திருட்டை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. மார்னிங் தான் பெயில் கிடைக்குமா? அதான் விடிஞ்சிருச்சு. ஏர்லி மார்னிங் மாமா. கோர்ட் 9 o'clock தான் திறப்பாங்க. அப்பதான் நமக்கு பெயில் கிடைக்கும். பணம் ஏதாவது கொடுத்து சரி பண்ண பார்க்கலாம்ல. பணமா? லஞ்சம் கொடுக்க சொல்றீங்களா? அதெல்லாம் தப்பு. ஐயோ பாரு, யாரு சொல்றாங்க பாத்தியா? இந்த மாதிரி திருடுறதெல்லாம் தப்புன்னு நான் உன்கிட்ட சொல்லும் போது நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அது வேற விஷயம். சரி, இப்ப மட்டும் என்ன ஆச்சு? இப்ப மட்டும் கேரா வேண்டாமா? அவளுக்காக கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க மாட்டியா என்ன? போலீஸ் பிரக்யாக்கு போன் பண்ணிட்டாங்கன்னா, ஆனா அவங்க எதுக்கு பிரக்யாக்கு கால் பண்ணுவாங்க? நான் தான் ஆபீஸ்ல இருந்து எந்த ஃபார்மையும் எடுக்கலையே. நாங்க எதுக்காக போனோன்னு யாருக்குமே தெரியாது இல்ல? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்படின்னா கேரா கிட்டயும் சொல்லிடுவாங்களா? இல்ல இல்ல, ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா குழந்தைங்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. Are you sure? Of course I'm sure. நானும் டீச்சரா இருந்திருக்கேன். ஆக்சுவலி போலீஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. பாட்டி ஃபோன் எடுத்தாங்க. ஃபோனை வாங்கி நான் பேசினேன். அப்பதான் தனு வந்துட்டா. நான் எவ்வளவோ அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு மாத்தி மாத்தி பேசினேன். இருந்தாலும் அவ கண்டுபிடிச்சிட்டா. நான் போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா எனக்கு பின்னாடியே அவ போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டானா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். கியாரா உங்களோட பொண்ணு. ஆனா தனு கண்டிப்பா கியாரா வர விட மாட்டான். ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவா.
என் மகளை மட்டும் ஏதாவது பண்ணானா தலைக்கீழ தொங்க விட்டுருவாங்கள. அவளால எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். நிச்சயமா உண்மை என்னங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். இவங்க என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறாங்கல்ல, கண்டிப்பா அது எனக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கும். இப்ப அவங்கள வெளியில கொண்டு வரதை விட அவங்க எதுக்கு அரெஸ்ட் ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு முக்கியம். இப்போ எப்படியாவது அந்த பிரின்சிபலை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். கேரா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க கேரா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்க மாட்டா? இல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். பிரின்சிபலுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். ஆனா என்னடா பண்ண முடியும்? என்கிட்ட ஐடியா இருக்கு. அந்த பிரின்சிபலோட நீஸ் பர்த்டேக்கு நான் வேணும்னா போய் பாட்டு பாடிட்டு வரேன். என்ன இருக்கு? அவங்க எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்க சைடுல யாராவது இறந்துட்டாங்கன்னா நான் இறுதி சடங்குக்கு கூட போவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுங்க, நீங்க என்னோட ஹஸ்பண்டை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அபிஷேக் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவரோட வைஃப். உங்க நேர்மையான புருஷனை பத்தி நான் சொல்லணும்னா அவரை நான் எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. என்ன திருடுனாங்களா? ஆமா, திருட்டு கேஸ் தான். இவங்க 2 பேரும் பிரபா பையன் படிக்கிற ஸ்கூலோட ஆபீஸ் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. அங்க போன இவங்க எக்ஸாம் பேப்பரை திருட பார்த்திருக்காங்க. கான்ஸ்டபிள், அவங்களோட ஃபைல் எடுங்க. இல்ல, அவங்க எக்ஸாம் பேப்பரை எடுக்க போயிருக்க மாட்டாங்க. கியாரா அந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறா. கண்டிப்பா கியாரா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேப்பர் எடுக்க தான் அபி அங்க போயிருப்பான். ஆனா அது என்ன பேப்பரா இருக்கும்? அவங்க 2 பேரும் கியாராவோட அட்மிஷன் ஃபார்ம் எடுக்கிறதுக்காக தானே போனாங்க. கியாரா தன்னோட பொண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே அபி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணா. எப்பவுமே பொய் சொல்ற உன்னோட பிரக்யா அக்கா அபி கிட்டயும் பொய் சொல்லிருக்கா. கியாரா அபியோட மக இல்லன்னு சொல்லிருக்கா. அதனால அபி கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்க இப்படி திருடிட்டு வான்னு நீ தான் சொல்லி அனுப்பியிருக்கணும். என் மாமா எதையும் திருடல. அவரோட பொருளை எடுக்கிறதுக்காக தான் அவர் போனாரு. கியாரா அவரோட மகளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அட்மிஷன் ஃபார்மை எடுக்கிறதுக்காக ஒன்னும் போகல. கியாரா அவரோட மகதான்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை நிரூபிக்க தான் அவர் எடுக்க போனாரு. கியாரா அவரோட பொண்ணுதான்னு என்னைக்கு அவர் நிரூபிக்கிறாரோ அன்னைக்கு கியாரா அவங்க அப்பா கிட்ட வந்துருவா. அதுக்கப்புறம் அக்காவோட மனசுல இருந்து பயம் போயிடும். அக்காவும் மாமா கிட்ட வந்துடுவாங்க. அப்புறம் என்னைக்கு இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு உனக்கு கண்டிப்பா வீட்டுல இடமே இருக்காது தனு. இப்படி எல்லாம் பண்ணா போலீஸ் கேஸ் ஆகும்னு நீங்க யோசிக்கவே இல்லையா? இது போலீஸ்க்கு தெரிஞ்சா மீடியாக்கு தெரியும். மீடியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உண்மை வெளியே வரும்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. எதுக்கு ஸ்கூலுக்கு போனீங்கன்னு கேட்டா திருடத்துக்கு போனேன்னு அவங்க கிட்ட பதில் சொல்லுவீங்களா? நான் உண்மையை சொல்லுவேன். நீ என் மகளை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு அவளை திருப்பி கொண்டு வரதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு சொல்லுவேன். பேச விடு பிரபா. நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மீடியாவை பார்த்து மற்றவங்களை பார்த்து பயப்படல. ஒருவேளை உனக்கு பயமா இருந்தா என்னோட கேராவை உடனே என்கிட்ட கொடுத்துரு. உங்களால எப்படி இந்த மாதிரி யோசிக்க முடியுது? கியாரா என்னோட பொண்ணு. நீங்க என்கிட்ட என்னோட பொண்ணு கேக்குறீங்க. அவ எனக்கும் மகதான். அவ மேல எனக்கு உரிமை இருக்கு. என் உரிமையை யாராவது பறிக்க நினைச்சா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். உரிமை இல்ல, எதுவுமே இல்ல. என் மேலயோ கியாரா மேலயோ உங்களுக்கு கொஞ்சம் கூட உரிமையே இல்ல. அந்த 7 வருஷமா எனக்கு 14 வருஷம் வனவாசமா இருந்துச்சு. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? எல்லா கஷ்டத்தையும் மீறி கடவுள் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு. இப்ப அந்த சந்தோஷத்தையும் பறிக்க நினைக்கிறீங்களா? இப்படி நீங்க யோசிக்க கூட முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இது நடக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தங்கள வாழ்க்கையை விட்டு அனுப்பிட்டு தேவைப்படும் போது அவங்கள திரும்ப கொண்டு வரலாம் நினைக்கிறீங்களா? சரி, நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். நீங்க சொல்றது இப்ப நடந்தாலும் இந்த 7 வருஷத்தை பத்தி யோசிங்க. அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? என் கஷ்டம் எல்லாம் போயிடுமா? எல்லா விஷயமும் சரியாயிடுமா? என் மனசுல உள்ளதெல்லாம் அழிஞ்சிருமா? நான் உங்களை மன்னிச்சு ஏத்துக்க வேணா? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்கல்ல? அதுதான் உங்களுக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்கல்ல? ஆனா இது நடக்காது. இது எதுவும் நடக்காது. உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு. இவங்களை பார்க்க இன்னொருத்த வந்திருக்காங்க.
இங்க பாருங்க, அவங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், நீங்க தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் அபிஷேக் இருக்காருல்ல, அவரு எக்ஸாம் பேப்பரை திருடுறதுக்கு போகல, என் பொண்ணோட அட்மிஷன் ஃபார்ம் தான் திருட போயிருக்காரு. சரி நீங்க சொல்லுங்க, இந்த கேஸ்ல நான் எஃப்ஐஆர் போட்டுறவா இல்ல வேண்டாமா? இல்ல இல்ல ப்ளீஸ் வேண்டாம் அக்கா, ப்ளீஸ் கோ, ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். இங்க பாருங்க, யாரும் அவங்க கிட்ட பேசக்கூடாது. என்ன பண்ணணுங்கிறத இவங்க மட்டும்தான் முடிவு பண்ணணும். கான்ஸ்டபிள், அந்த 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. அக்கா சொல்றது கேளுங்க அக்கா, ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க இவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். போலீஸ் உங்களுக்கு துணையா இருக்கும். இவங்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இவங்களை ஜெயில போட்டுடலாம். இவங்க பெரிய ஆளா இருந்தா சொசைட்டில என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? ஆனா இந்த நாட்டுல சட்ட ஒழுங்கு இருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும். ஏற்கனவே எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனைய என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஒரே நாள்ல இவங்க திமிர நான் அடக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். சொல்லு, எதுக்காக திருட போன? நான் எதுவும் சொல்லாம இருக்கேங்கிறதுக்காக என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. எனக்கு அந்த பேப்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால அங்க போனேன். ஓ, திமிர என்கிட்டே காட்டுறியா? கையெடுங்க இன்ஸ்பெக்டர். வாய மூடு. உன் திமிர என்கிட்ட காட்டாத. மரியாதை என்கிட்ட பேசணும். கான்ஸ்டபிள், இவனை கூட்டிட்டு போய் லாக்அப்ல போடுங்க. வேண்டாம், அவங்க கையை விடுங்க, இல்லைன்னா ஹராஸ்மெண்ட் கேஸ நான் உங்க மேல போட வேண்டியதா இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? செலிபிரிட்டிஸ் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்ன எஃப்ஐஆர் போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா? பிரின்சிபல் மேம் கேஸ் கொடுக்கல, நானும் எஃப்ஐஆர் கொடுக்கல, அப்புறம் எப்படி இவங்கள ஜெயில போடுவீங்க? இவங்கள வெளியில விட்டே ஆகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எங்களுக்கு நீங்க சட்டத்தை சொல்லி தரீங்களா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க மறந்துட்டீங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் என் உதவி உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்க மறந்துடாதீங்க. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. கான்ஸ்டபிள், இவங்க போகட்டும், அனுப்பிவிடு. தினம் தினம் நான் உண்மையை சொல்றதுக்கும் உண்மையை நிரூபிக்கிறதுக்கும் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இப்பவே இவங்களை விட்டுருங்க, இல்லைன்னா உங்க சீனியர்ஸ்க்கு நான் கால் பண்ண வேண்டியிருக்கும். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் அனுப்பிவிடுங்க. தேங்க் காட் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சட்டப்படி நீங்க பழி போடாம சட்டத்தையே எதிர்த்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க தண்டனை கொடுக்கவே இல்லை. நீங்க எங்களுக்காக நான் எதுவும் பண்ணல. இப்ப பண்ணதெல்லாம் நான் எனக்காக தான் பண்ணிருக்கேன். அபியே எதுக்காக நீ பிரக்யா கிட்ட அனுப்புன? நீயும் தான் இப்ப போகணும் தானு. போய் அக்கா கிட்ட இருந்து எதையாவது கத்துக்கோ. யார் ரைட்? நான் என்ன கத்துக்கணும்? மரியாதை இல்லாம போலீஸ் கிட்ட பேசினாலே அது கத்துக்கணுமா? மரியாதை தெரியலன்னு சொல்றல, அது உண்மையான காதல்னு சொல்லுவாங்க. காதல் இருந்ததுனாலதான் போலீஸ் கிட்ட கூட அவங்க சண்டை போட்டாங்க. மாமாவை தப்பா பேசுறது கூட அவங்களால ஏத்துக்க முடியல. ஒரு வைஃபுக்கான டியூட்டிய பிரக்யா அக்கா சரியா செஞ்சுட்டு போயிருக்காங்க. நீ ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கத்தானோ, அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க இடைவெளி
கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம போலாங்க. அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? ஒரு பக்கம் இப்படி கோவமா பேசிட்டு இன்னொரு பக்கம் காப்பாற்ற நினைக்க மாட்டாரு. வெளியே வந்தோன்னு கியாரா கிட்ட பிடிச்சிருவாரு. தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கேனே. அவருக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது கேட்க எனக்கு கால் பண்ணாருன்னா நான் அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்லனா என்ன யோசிப்பாரு? அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நல்லா எதுவும் பண்ணாம இருக்க முடியல. அவர் கஷ்டத்தை பார்க்க முடியல. இப்படியே போனா இன்னும் 6 நாள்ல இந்த பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை ஆயிடுச்சு. அவ என்னதான் நினைக்கிறான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கியாராவை அவன் என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நினைச்சப்போ எதுக்காக காப்பாற்றணும்? ஏன் மேலேயும் கியாரா மேலேயும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. இப்ப என்ன உரிமை உங்களுக்கு வந்திருக்கு? சரி, நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். நீங்க சொன்னதே நடந்தா கூட அந்த 7 வருஷம் அது எனக்கு திரும்ப கிடைக்குமா? நான் எஃப்ஐஆர் இன்னும் கொடுக்கவே இல்லை. எஃப்ஐஆர் கொடுக்காத வரைக்கும் இவங்கள கிரிமினல்ஸ் மாதிரி நீங்க ட்ரீட் பண்ண முடியாது. அவ என்கிட்ட முன்னாடி சொன்னதுக்கும் இன்னைக்கு நான் அவ கண்களில் பார்த்த விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா என்னை ஜெயிலில் வச்சு அவளால் சேலஞ்சில் ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் நீ என்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கும் போது எதுக்காக எஃப்ஐஆர் கொடுக்கல? உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? என்னால உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. எதையும் மறைக்க முடியாது. நேத்து வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு தெரியுமா? 2 பேருக்கும் நடுவுல ஆழமான காதல் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது காதலே இல்ல. அந்த பிரக்யா மிஸ்டர் கிங்குக்கு வைஃபா இருக்கா. அதே சமயம் அபி கிட்ட கியாரா கிங்கோட குழந்தைன்னு சொல்றா. அதையும் நம்பிக்கிட்டு அபி தான் குழந்தையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஸ்கூலுக்கு போயிருக்கான். இதெல்லாம் எதுக்காக? அபி எப்படி இருந்தாலும் கியாரா தன்னோட மகதான்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். பிரக்யா அவனோட லைஃப்ல மறுபடியும் வரணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் கூட அவ என்ன பத்தி யோசிக்கவே மாட்டானா? அவனோட குழந்தையே அவன் குழந்தை இல்ல, கிங்கோட குழந்தைன்னு பிரக்யா சொல்லிட்டு இருக்கா. திரும்பவும் இவன் வெக்கல்லாம அவ பின்னாடி சுத்துறான். பிரக்யா, நீ என்னோட வைஃப், கியாரா என்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு ஏன் அவ பின்னாடி இவன் சுத்திட்டு இருக்கான்? பிரக்யாவை பார்த்தா போதும், வேற எதுவுமே அவன் முன்னாடி நிக்கிறது இல்ல. அவ என்ன சொன்னாலும் சரி, அத அவன் அப்படியே கேக்குறான். ஆனா நான் அவன் முன்னாடி போய் நின்னாலே போதும், என்ன திட்ட ஆரம்பிச்சிருவான். ஐ மீன், அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட எந்த கன்சர்னும் இல்ல. ஆனா தனு, நான் சொல்றது நீ கேளு. நான் சொல்றது கேப்பியா மாட்டியா? நான் கேட்க மாட்டேன். நான் எதையுமே கேட்க மாட்டேன். ஆலியா. நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும். இப்ப நான் சொல்றது கேட்கலனா கண்டிப்பா நீ முட்டாள்தனமா தான் யோசிப்ப தனு. அப்படி முட்டாள்தனமா எதையாவது யோசிச்சு ஏடகுடமா எதனா செஞ்சினா நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ எல்லாத்தையுமே சொதப்பிடுவ தனு. எஸ், நான் திறந்துட்டேன். சூப்பர்மேன். சார் உள்ள வாங்க சார். ஒரு நிமிஷம் ஏதோ வரேன் சார். குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? இல்ல, எதுவும் வேண்டாம். மெல்வின் அங்கிள் இஸ் மை சூப்பர்மேன். ஓகே, தேங்க் யூ சார். ஏதாவது கொண்டு வரேன் சார். இல்ல, எதுவும் வேண்டாம், தேங்க் யூ. இருங்க சார், உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன். எப்படி இருக்கு டார்லிங்? ஃபைன். நல்லா இருக்கியா? ஓய் பிரக்யா, ஐ மீன் உங்க அம்மா எங்க? அவங்க காலையில இருந்தே ரூம்ல ஏதோ கபோர்ட்ல தேடிட்டு இருக்காங்க. ஆமா. ஓ, வாங்க உள்ள கூட்டிட்டு போறேன். ஏய், என்ன கூட்டிட்டு போறங்கற? நீ என்னல்ல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, நீங்க தானே என்ன தூக்கி இருக்கீங்க. எஸ், நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஓ, யாரோ கால் பண்றாங்க. சரி, போன் அடிக்கிட்டு நம்ம போலாம். முதல்ல போன் எடுத்து யாருன்னு பாரு. இல்ல, நான் உங்க கூட இருக்கும்போது யார் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். ஒருவேளை இது இம்பார்ட்டன்ட் போனா இருந்தா உன்னோட அம்மாக்கு மட்டும் நீ போன் எடுக்கலன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உனக்கு திட்டு விழும். ஓகே? ஆமா, திட்டு விழும் தான். நல்ல வேலை செஞ்சா வெரி குட்னு சொல்லுவாங்க. வேலை செய்யலனா கண்டிப்பா திட்டு விழும். கரெக்ட், அதுவும் உண்மைதான். சரி, போன் எடுக்கிறதுக்காவது எனக்கு கீழே எடுக்குங்க. ஓ எஸ், கரெக்ட். ஓகே, சரி, நீங்க
தனியாவே போங்க. நேரா போனீங்கன்னா செகண்ட் ரோ. பிரக்யா என்ன விடுங்க. விடுறதுக்கு நான் உன்னை பிடிச்சேன். அதான் விட்டுட்டீங்களே. நான் பழைய விஷயங்களை மறந்துட்டேன். மறுபடியும் யோசிக்க விரும்பல. எனக்கு உங்ககிட்ட எதை பத்தியும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என்ன விடுங்க. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. உன்னோட கண்கள் வேற என்னவோ சொல்லுது. எப்பவுமே இதுதான் நடக்குது. நம்ம மீட் பண்ணதுல இருந்து உன்னோட கண்கள் என்கிட்ட சொல்றத நீ சொல்ல மாட்டேங்கிற. நீ சொல்றத உன்னோட கண்கள் சொன்னதே கிடையாது. அதனால இன்னைக்கும் உன் கண்கள் சொல்றத மட்டும் தான் நான் கேட்க போறேன். ஆனா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பிரசன்ட் பத்தியும் பாஸ்ட் பத்தியும் எதுவும் நான் பேச மாட்டேன். உன்கிட்ட பாசமா பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். இல்ல, நான் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் தான் என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுன்னு சொன்னா இப்படிதான் கீழே விடுவாங்களா? நீ தான் விட்டுருக்க. ஃபார்ம் ஹவுஸ்ல நீ இதே மாதிரி தான் பண்ணுங்கிற விஷயத்த மறந்துட்டியா? என்ன விடு. ஆனா எப்படி? ஆனா என்ன விடு. துளசி மாதிரி அவளுக்கு குணம் இருக்கு. அவ இந்த வீட்டோட துளசி தான். அவ இந்த குடும்பத்தோட இருக்கிற வரைக்கும் அபிய மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்துவா. நீ அபிகிட்ட பேசு. பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர காதலிக்கிறாங்க. அவங்க ஏன் ஒன்னா இருக்க கூடாது? இருப்பாங்க பாட்டி. கூடிய சீக்கிரமே ஒன்னா இருப்பாங்க. 7 வருஷம் ஓடி போயிடுச்சு. இந்த 7 நாளும் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே முன்ன மாதிரி ஆயிடும். 7 நாளா? இந்த 7 நாள்ல என்ன ஆகும்? சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் பாட்டி. காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட எல்லா வார்த்தைகளும், உன்னோட பொறுப்பு, உன்னோட விசுவாசம் எல்லாமே கிங்கோட இணைஞ்சிருக்கு. ஆனா நீ காதலிக்கிறது என்ன மட்டும்தான். உன்னோட காதல் மாதிரி நீயும் அமைதியா இருக்க இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனாலும் என்னால உணர முடியுது. அப்புறம் ஏன் நீ உண்மையா சொல்ல மாட்டேங்கிற? ஏய் ஸ்வீட் ஹார்ட், அங்க எதுக்கு நிக்கிற? உள்ளவா. சூப்பர்மேன், நான் வெளிய போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏய், இப்போ நீ எதுக்கு வெளிய போற? எங்க கூட உட்கார். கம் செட். பாட்டி எனக்கு ஒரு மிஷன் கொடுத்திருக்காங்க. அது நான் அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சு அவங்க கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும். சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் உன் பாட்டி கிட்ட சொல்லு, உன்னோட சூப்பர்மேன் அம்மாவை ஜன்னல் வழியா தூக்கிக்கிட்டு ஓடி போயிட்டான். சூப்பர்மேன், நானும் உங்க கூட பறக்கணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஆக்சுவலா நான் முதல்ல உன்னதான் தூக்கிக்கிட்டு பறக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட அம்மா இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் மைண்ட சேஞ்ச் பண்ணி முதல்ல உன்னோட அம்மாவை தூக்கிக்கிட்டு பறந்துடலாம்னு நினைச்சேன். அப்புறம் உன்னை தூக்கிட்டு போற. ஹவுஸ் மை ஐடியா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஓகே சூப்பர்மேன். என்ன ஓகே சூப்பர்மேன்? என்ன பேசுறீங்க நீங்க? இப்படி எல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? இவர் எப்படி? இவர் பறக்க மாட்டாரு. ஆனா சூப்பர்மேன் பறப்பாங்களே. இவரே சூப்பர்மேன் இல்ல. சூப்பர்மேன்லாம் எதுவுமே கிடையாது கியாரா. நான் சொல்றத கேளு. அம்மாவை விட்டுரு. நான் உன்னை இப்பவே தூக்கிட்டு பறந்துடுறேன். ஆனா எங்க? என் வீட்டுக்கு. ஏய், வருவல? யா, வருவேன்.
அடடடடடடடடடடா. உன்னை தூக்கிட்டு பறந்துருவேன்னு சொன்னதும் உன் அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்க பாரு. உனக்கு அந்த வீடு கண்டிப்பா பிடிக்கும், ஏன்னா அங்க சன்னி இருக்கான். அட நான் மறந்தே போயிட்டேன். நான் சன்னிக்கு நோட்ஸ் கொடுக்கணும். நான் போய் எடுத்து ஒன் செகண்ட் இரு. நீ போற வழியில உன்னோட பாட்டிய பார்த்தனா சூப்பர்மேனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத அவர் தூக்கிக்கிட்டு கண்டிப்பா பறந்து போயிடுவார்னு சொல்லு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லு, அவரை யாராவது தடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களையும் தூக்கிட்டு பறந்துடுவார்னு சொல்லு. ஓகே, கோ லிட்டில் ஸ்பை. நீங்க உங்க லிமிட்ட மீறீங்க. மீறுவேன். எல்லையை தாண்டாதான் என்னோட மக கிடைப்பானா? நான் அதை மீறி போவேன். நான் தான் சொல்றேன்ல, அவ எனக்கும் மிஸ்டர் கிங்குக்கும் பிறந்தவ. நீங்க திரும்ப திரும்ப எதுக்கு? அதை தான் நானும் சொல்றேன். நீ எத்தனை தடவை கியரா கிங்கோட மகனை சொல்றியோ அத்தனை தடவை கியரா என்னோட மகனு எனக்கு நல்லாவே தெரியுது. எத்தனை தடவை நீ கிங்கோட மனைவின்னு சொல்றியோ அத்தனை தடவை நீ என்னோட என் மனைவிதான். நான் உன்கிட்ட சொன்னல, இன்னைக்கு நான் உன்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை பார்த்தேன். நான் உங்க வைஃப் கிடையாது. நீ என்ன இன்னும் புருஷனா தானே நினைக்கிற? இங்க பாருங்க, நீங்க இத்தனை நாளா நான் உன்னை புருஷனை மதிக்கிறவன் நினைச்சேன். நீ கல்யாணத்தை மதிக்கிற, பவுண்டரிஸை கிராஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, நீ சேலஞ்சோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்ட. கிங்கோட உனக்கு கல்யாணம் ஆனது. இன்னைக்கு நீ உன்னோட லிமிட்டை மீறத நான் பார்த்தேன் பிரக்யா. இந்த மாதிரி எப்போ நடக்கும்? ஒண்ணு கல்யாண வாழ்க்கையில நாம சந்தோஷமா இல்லாதப்போ, இல்ல கல்யாணமே நடக்காதப்போ. உன்னோட இந்த உறவு உன் குங்குமத்தோடையும் மாங்கல்யத்தோடையும் இணையலன்னு தோணுது. ஏன்னா கல்யாண உறவு இருந்துச்சுன்னா உன் நெத்தியில அவன் பேருக்கான குங்குமம் இருந்திருக்கும், கழுத்துல மாங்கல்யமும் இருந்திருக்கும். சரி, அதெல்லாம் விடு. கல்யாண வாழ்க்கையில முக்கியமான விஷயம் கல்யாணத்துல பண்ற சத்தியங்கள். நீ உண்மையிலேயே சத்தியம் பண்ணிருந்தனா இன்னொருத்தனை உன்னோட வாழ்க்கையில நெருங்க விட்டுருக்க மாட்டேன். ஆனா நீ எப்பவுமே என்ன நெருங்க விடாம தடுத்ததே இல்லை. அவ்வளவு ஏன் இன்னைக்கு நீ என்ன அடிக்காததுக்கு காரணம் கூட இன்னமும் நீ என்ன வெளியால பார்க்கலங்கிறதா உண்மை. நான் உன்னை என் வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சேன், ஆனா நீ உன்னோட மனசுல இருந்து என்ன ஒதுக்கி வைக்கலங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ என்ன இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்க. வெளி உலகத்துக்கு மிஸ்ஸஸ் கிங்கா இருக்க, ஆனா நான் நல்லா இருக்கணும்னு விரதம் வைக்கிறேன். உறுதியா சொல்றேன், வாழ்நாள் முழுக்க உன்னோட நெத்தியில என் பேருக்கான குங்குமம் தான் இருக்கும். ஏன்னா என்னோட மூச்சு காத்தும் உன்னோட விதியும் இந்த குங்குமத்தோட இணைஞ்சிருக்கு. நமக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. நமக்கு நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன். யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. நீ சொன்னா போதுமா? ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். இது உண்மையான ப்ராமிஸ் தானா? உண்மையான ப்ராமிஸ் தான். என் குங்குமத்துல எப்பவும் உங்க பேர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பார்ட்டியில நீ தான் என்கிட்ட வந்து நம்ம கல்யாண வாழ்க்கை எனக்கு ஞாபகம் இருக்கு, கல்யாணத்துல பண்ண சத்தியங்கள் ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். இவ்வளவு பெரிய சத்தியங்கள் ஞாபகம் இருக்கிறதுனால தான் சின்ன சேலஞ்சஸ் உனக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு. என்ன விடுங்க ப்ளீஸ், இங்க இருந்து போங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் மாட்டேன். என்னை விட்டு தள்ளி இருங்க ப்ளீஸ். சரி, நீ என்னை விட்டு தள்ளியே இரு. இந்த விஷயத்துல என்னால உன்னை தடுக்க முடியாது. அதே மாதிரி நான் உன்னை நெருங்கி வரதை கூட உன்னால தடுக்க முடியாது. உன்னோட மனசுல எனக்காக இடம் இருக்கு. நீ என்ன மட்டும் நான் காதலிக்கிற. இந்த விஷயத்த நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கியரா என்னோட மகதாங்கிறத மட்டும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அவளை நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். காதலை தவிர இன்னொரு விஷயமும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு. அது நம்மளை ஒன்று சேர விடாது. ஆனா நான் சேலஞ்சில் ஜெயிச்சேன்னா அந்த விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையை விட்டு தள்ளி வச்சிருவேன். உன்னையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். நீ வச்ச விரதமும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நீ
எனக்காக விரதம் வச்ச, நான் உனக்கு தண்ணி கொடுத்து விரதத்தை முடிச்சு வச்சேன். அதனால நீ மறுபடியும் என்கிட்ட என்ன உன்னோட புருஷனா நினைக்கலன்னு சொல்லாத. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னு உங்க ரெண்டு பேரோட கண்களை பார்த்தாலே தெரியுது. புரியுதா? உங்களுக்கும் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. அப்படியே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற யோசனை ஒரே மாதிரி இருக்கு. நானும் பிரக்யா கிட்ட சொல்றேன், அவ கண்கள்ல எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன். ஆனா அவன் நம்பவே மாட்டேங்கிறா. ப்ளீஸ், எனக்காக நீங்க ஒண்ணு பண்ண முடியுமா? நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே போய் பிரக்யா கிட்ட சொல்லுங்களேன். நீங்க சொன்னாலும் அவன் நம்புறானான்னு பாப்போம். இன்னில இருந்து 6 நாள் கழிச்சு நாம ஒரு நாள் டீ குடிக்கலாம். ஏன் 6 நாளைக்கு அப்புறம்? சூப்பர்மேன். அம்மா எங்க? ஒருத்தங்க வருவாங்கன்னு வெயிட் பண்றாங்க. உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. பை. பை. அப்பாவை பல வருஷமா கழிச்சு பாக்குற பொண்ணு மாதிரிதான் கியாரா அபி கிட்ட எப்பவுமே பழகுறா. கியாராவை ஏமாத்திருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல ரத்த பந்தம் இல்லாமலே இப்படி இருக்கா. ஒருவேளை ரத்த பந்தம் இருந்திருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? பிரக்யா அபிய தன்னோட புருஷன் மாதிரி காதலிக்கிறா. அபி என்னடானா கியாராவை தன்னோட மக மாதிரியே பாக்குறா. த்ரிஷாவும் பிரபாவும் அவங்க 2 பேரும் நம்பிக்கையா பேசுறாங்க. பிரக்யா சீக்கிரமா வீட்டுக்கு வருவான்னு. என்னங்க, நீங்க கொஞ்சம் யோசிங்க. பிரக்யா மட்டும் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டானா அவ முதல்ல நம்ம 2 பேரையும் தான் பழி வாங்குவா. அப்புறம் அவ வீட்டுக்கு முதலாளி ஆயிடுவா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அபியும் பிரக்யாவும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கோங்க. இந்த விஷயத்துல நேஹாவோட வாழ்க்கை மட்டும் சம்மந்தப்படல. நம்ம 2 பேரோட ஃபியூச்சரும் இதுல அடங்கி இருக்கு. அவரை நீங்க ஹக் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. ரொம்ப. நான் உங்களை ஹக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அதே மாதிரி நீங்க அவரை ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களே. ஒன்னு சொல்லுவா. வெயிட், நான் காட்டுறேன். அப்படியே நடந்துட்டு இருந்தா அவர் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அவர் சேலஞ்சில் ஜெயிச்சிருவாரு. அப்புறம் கியாராவை இல்ல, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவரை ஜெயிக்க விடக்கூடாது. இவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அதுக்கு நான் முதல்ல கண்ட்ரோலா இருக்கணும். ஆனா எப்படி? கேரா என்னோட மகங்கிறத நான் ப்ரூவ் பண்ண கையோட பிரக்யாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா அதை ப்ரூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லா ஆதாரமும் அவகிட்ட தான் இருக்கு. அதையெல்லாம் எப்படி எடுக்கிறது? என்ன காதலிக்கிறா, ஆனா கருணையை காட்ட மாட்டேங்கிறா. என்னடா இது? 7 நாள் சேலஞ்ச் கொடுத்துருக்கா. இன்னைக்கு 2வது நாள். டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. ஆனா நான் இன்னும் ஒரே இடத்துல தான் இருக்கேன். இந்த 7 நாள்ல கேரா என்னோட மகங்கிறத நான் ப்ரூவ் பண்ணலனா கேராவை என்கிட்ட கொடுக்கறது அப்புறம் அவளை பார்க்க கூட விட மாட்டா. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு பார்ட்டி நடக்கும். சோ இருட்டோட இருட்டா வீட்டோட வெளிச்சத்தை வீட்டுக்கு விட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? என்னமா ஐடியா கொடுக்கறான்ல. நான் முன்னாடியே நினைச்சேன். நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட வேலையை நீ பாரு, மத்த திருட்டு வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் வெளுத்து கட்ட போறேன். அப்படின்னா அந்த ப்ரூஃப் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். கியாரா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவாள்ல. கியாராக்கு பின்னாடியே பிரக்யாக்காவும் வந்துருவாங்க. பிரக்யாக்காவோட போய் மாட்டிக்கிச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவங்க உண்மையை சொல்லிதானே ஆகணும். நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது என்னன்னா அபி, நீ இல்லாத நேரத்துல மட்டும் எதுக்காக இங்க வரா? நீ இருக்கும்போது அவன் இங்க வரதில்ல. அது ஏன்னு நீ யோசிச்சு பாத்தியா? அவன் வந்தான்னா பிரக்யாவும் ரூமை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறா, அவனும் வர மாட்டேங்கிறான். 1 மணி நேரம் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. இங்க பாரு, நான் பிரக்யாவுக்கு எதிரா பேசுறேன்னு நீ நினைக்காத. உங்க 2 பேருக்கு சண்டை வர்றது என் நோக்கம் இல்ல. தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. முதல் தடவை நான் பிரக்யா பத்தி தப்பா பேசியும் கிங் என்ன திட்டல. அப்படின்னா பிரக்யாவும் அபியும் தப்பு பண்றாங்கன்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ இப்பவாவது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சதே. இதுவே போதும்.
நான் அவனுக்கு புரிய வைக்க நினைச்சது இப்ப அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பா எப்படியோ விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ அந்த முக்கியமான விஷயத்த காட்டணும். அவங்க 2 பேரையும் நான் எடுத்த போட்டோவை காட்டணும். அதுவும் இப்பவே காட்டணும். இல்லனா கிங் தான் என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுப்பா. நாம கண்டிப்பா போலாம். குழந்தைங்களோட மியூசிக் ஆல்பம் ஆச்சு. கியாரா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவா. ஏ ஃபேண்டாஸ்டிக். ஃபேமிலியோட ஒண்ணா போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதாவது சித்தி, பிரக்யா, தருண், நான் அப்புறம் கியாரா. எஸ் சூப்பர். கிங் யார தன்னோட ஃபேமிலி நினைக்கிறானோ இப்ப அந்த ஃபேமிலி அவனது இல்ல. இது ஏன் இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? பிரக்யா இப்போ அபியோட மனசுல தான் நிறைஞ்சிருக்கா. கியாரா கிங்க விட அபியை தான் தன்னோட ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கா. போன ஜென்மத்துல ஏதோ சொந்தம் இருந்த மாதிரி இந்த கியாரா அபி மேல ரொம்ப பாசமா இருக்கா. என்ன இதெல்லாம்? இது எங்க போய் முடியும்? நீ என்ன பண்ற? உனக்கு என்ன வேணும்? பதில். உங்ககிட்ட இருந்து எனக்கு பதில் வேணும். நம்மளால ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியாதா? ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க முடியாதா? எத்தனை தடவை சொல்றது? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல. நானும் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அபி. நான் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறேன். என்ன காதல்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்னோட பேரு, என்னோட துணை தேவைப்பட்டுச்சு. அதுதான் உனக்கு கிடைச்சிருச்சுல. அப்புறம் ஏன் டிராமா பண்ற? ஒரு வைஃப் அவளோட ஹஸ்பண்ட காதலிச்சா அதுக்கு பேரு டிராமாவா அபி? நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியும். உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுல. அப்புறம் எதுக்கு வைஃப்கான உரிமையை கேக்குற? ஏன்னா அபி, நான் உண்மையிலேயே உன் வைஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சாரி, அது நடக்க சான்ஸே இல்ல. ஏன்? நீ என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? அடி அபி. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். கியாரா உன்னோட பொண்ணு இல்ல அபி. கியாரா உன்னோட பொண்ணு இல்ல அபி. சரி தனு, கியாரா என்னோட மகங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அன்னைக்கு நான் உன் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சேன்னு நினைச்சுக்கோ. சரியா? அபி, அபி எங்க போற நீ? அபி, அபி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நில்லு அபி. போ 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 சீக்கிரம் போ. தருண் நீயும் போ சீக்கிரம். என்னாச்சு? எங்க போன? நான் எதையும் மிஸ் பண்ணிட்டேன். எதையும் மிஸ் பண்ணல. நான் இன்னைக்கும் உன் கூட தான் இருக்கேன். என்னாச்சு? What happened? ஒண்ணும் இல்ல. இந்த டோரை சாத்தும் போது அடிபட்டுச்சா? ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம கிட்ட கியாராவோட ஆயின்மெண்ட் இருந்துச்சுல. Thank you. ரெடி? போதும். இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. என்னால கிங் கூட பிரக்யாவை பார்க்க முடியாது. இன்னைக்கு நைட் கியாராவோட பர்த் சர்டிபிகேட்டோ இல்ல பாஸ்போர்ட்டையோ நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் பார்த்தது எல்லாம் தழுக்கீழா நடக்கும். கிங் இருந்த இடத்துல நான் இருப்பேன். கியாரா என் கூட இருப்பா. பிரக்யா என்ன தேடி வருவா. என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. இப்பவே பேசவா இல்ல அபிய வெளியே கொண்டு வர எதுக்கு நீ வெளியே போறேன்னு கேட்கலாமா? இல்ல, எப்படி டைரக்டா கேட்க முடியும்? நான் இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. ஆனா பேசிதானே ஆகணும். இதை கேட்கலன்னா என்கிட்டயே நான் கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். ஆனா கேட்கவும் பிடிக்கலையே. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஜெலசி ஃபீலிங்கும் வருதே. சரி, ஏன் யோசிக்கணும்? கேட்டுடுறேன். பிரக்யா, ஐ வாண்ட். சார், செர்மனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து கேக் கட் பண்ணா நல்லா இருக்கும். நானா? எஸ் சார். இவ்வளவு மரியாதையா சொல்றாங்கல்ல, நீங்க போய் தான் ஆகணும். Okay, sure, come. I'll see you.
ஆனால் நான் சேலஞ்சில் ஜெயிச்சதும் அவனையும் நம்ம வழியிலேருந்து நகர்த்திட்டு நான் உன்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்.